Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. சீமானவருடைய எண்ணத்திற்கும் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் தத்துவத்திற்கும் தான் வாக்கை ஒழிய சின்னத்துக்குன்னு ஒரு பெரிய வாக்கு இருந்த மாதிரி இல்ல சின்ன மந்திரிகளுக்கு பெரிய நெகட்டிவான்னு நான் திமுக பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட திமுக கிட்டத்தட்ட 3 விழுக்காடு வாக்களை இழந்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை இழந்திருக்காங்க. இதுபோல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கட்சிகள் வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. அதிமுக ஒரு விழுக்காடு ஏறி இருக்குது. ஆனா நம்ம பார்த்தோம்னா 2014 கட்சி தொடங்கும்போது 1.1, 2019 3.8, 2021 வந்து 6.58, 7ன்னு நம்ம சொல்றோம், 6.58 தான். இப்போ 8.22. 2 நாளைக்கு முன்னாடி சில்லற பை அண்ணாமலைன்னு சொல்லி 1 லட்சம் ட்வீட்டுகளை நாம் தமிழ்ச்சி போட்டது. அதை வந்து சாந்தப்படுத்துவதற்காக அவர் பேசியது. அவர் உளமாற பேசல, அதில் ஒரு உள்குத்து வைக்கிறார். கட்டமைப்பே இல்லாம நாம் தமிழ்ச்சியோட வாக்கு வாங்கியிருக்காரு. எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா? 2026 முழுமையா அடிக்கிறோம். ஒரு பெரிய கூட்டணியை நாம் தமிழ் கட்சி உருவாக்க இருக்கிறது. எழுதாத வெள்ளைத்தாள்கள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு வெள்ளைத்தாள் வரப்போகுது. அடுத்த மாசமே மாநாடு போட போகுது. அது பேச்சுவார்த்தையில் போய்கொண்டு நம்ம இனத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரா ஒருத்தன் வந்திருக்காண்டா. 50 ஆண்டு காலமாக தமிழ் சினிமால வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க. நம்ம ஐயா சிவாஜிக்கு பிறகு, தியாகராஜ பாகவதற்கு பிறகு நமக்கு சூப்பர் ஸ்டார் நம்ம இனத்துல இல்ல, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் தமிழர் கட்சி 8.19 விழுக்காடு வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இது குறித்தும் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன். அன்பான வணக்கம். வணக்கம். வாழ்த்துகள். கடும் போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு ஒரு சாதனை, 8.19 விழுக்காடு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம். கரும்பு விவசாயி சின்னம் எப்போது கைகூடும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, கரும்பு விவசாயி சின்னத்திற்காக நாம் தமிழ் கட்சி வந்து ஆரம்பிக்கப்படலை. இல்லை, அது ஒரு பின்னடைவாக இருந்தது இல்லையா? ஏன்னா புதுசாக ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல சில சிக்கல்கள் இருக்கும். மீண்டும் அது அப்படி நான் வந்து பார்க்கல. எப்போவுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் சின்னம் வந்து மிக முக்கியமான ஃபேக்டராக கருதப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை வாக்காளர்கள் மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கலி அவேர்னஸான மக்கள் தான். இன்னொன்று அரசியலை உற்றுநோக்கக்கூடிய மக்கள் தான். கிராமத்தில் சாதாரணமாக ஒரு 3ஆம் வகுப்பு படித்த ஒரு பெரியவர்கிட்ட தேநீர் கடையில் உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியலையும் பேசுவார். யார் யார் எந்தெந்த தொகுதியில் பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க, என்ன கூட்டணி கணக்கு என்ன, எந்த கம்யூனிட்டி பேஸில் ஓட் போடுறாங்க, எந்த தலைவர் எப்போ வந்து முதலமைச்சராக இருந்தார், அண்ணாதுரை ஆட்சி வந்து எப்போ வந்துச்சு, இதுக்காக எம்ஜிஆருடைய திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, எல்லாமே பேசுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலி அவேர்னஸ் பீப்புள் தான். அப்போ அவங்கள்ட்ட வந்து நாம் தமிழ் சின்னம் ஏன் முடக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, மைக் சின்னம் வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டு சின்னம் முடக்கப்பட்ட போதே சின்னம் சேர்ந்துருச்சு. அப்போ இன்னொரு சின்னம் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியும் அதில் உள்ள இருந்துக்குது. விவசாய சின்னம் இல்லைங்கும் போது வேறு சின்னம் என்ன, அப்போ சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் மூலியமாக சமூக வலைதளத்தில் போய் சேர்ந்துருச்சு. இப்போ எங்கள் சின்னம் மட்டுமல்ல, மரியாதைக்குரிய வைகோ அவருடைய மகன் துரை வைகோ போட்டி போடுறாரு. தீப்பெட்டி சின்னம் 4 லட்சம் வாக்களை இப்போ பெற்றிருக்காங்க. உண்மையிலே இது பெரிய பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்க விஷயம். எங்கள் கருத்தியலாக நாங்கள் உடன்படலை, எங்களுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டி தான். ஆனாலும் கூட ஒரு புதிய சின்னத்தை வைத்துக்கொண்டு 4.5 லட்சம் வாக்குகளை அவங்க பெற முடியும். ஆனால் மக்களுக்கு அது மேட்ரு கிடையாது. வைகோ பையன் இந்த சின்னத்தில் போட்டி போடுறான், அவனுக்கு ஓட்டு போடணும். அந்த ஓட்டு போடுறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. பணம் டிசைட் பண்ணணும், கம்யூனிட்டி டிசைட் பண்ணணும், கூட்டணி டிசைட் பண்ணணும், KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாரும் அதாவது டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தா அவங்க ஓட்டு போட தயாராக இருக்கிறான். ஸோ சின்னம் ஒரு மேட்ரு கிடையாது. அதனால் நான் விவசாய சின்னம் இருந்தால் தான் நாம் தமிழ் கட்சி வந்து இந்த வாக்குகளை பெறுவோம், இதை விட கூடுதலாக பெற்றிருக்கோம் அப்படின்லாம் நான் பார்க்கல. ஏன்னா விவசாய சின்னம் ஒட்டுமொத்தமாக அவங்க போட்டிட்டாங்க. இந்த விவசாய சின்னத்தை நாங்கள் ஏற்கனவே 31 லட்சம் வாக்களை பெற்றிருக்கிறோம். 3 தேர்தலை 4-5 தேர்தலை சந்திச்சிருக்கோம், 2 உள்ளாட்சி நகராட்சி சேர்த்து. அப்போ அந்த சின்னத்துக்கு மொத்தமாக விழுந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 தான். தமிழ்நாடு முழுக்க இந்த பாரதிய பிரஜா அயோத்தியா பார்ட்டியில் நின்னாங்க, அப்புறம் சுயேட்சைகள் நின்னாங்க. அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து 75,000 போது சின்னத்துக்குன்னு ஒரு வாக்கு இல்லை. சீமானவருடைய எண்ணத்திற்கும் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் தத்துவத்திற்கும் தான் வாக்கை ஒழிய சின்னத்துக்குன்னு ஒரு பெரிய வாக்கு இருந்த மாதிரி இல்லை சின்ன மந்திரிகளுக்கு பெரிய நெகட்டிவான்னு நான் பார்க்கல. இத்தனை ஆண்டுகள் களத்தில் இருக்கீங்க, பல தேர்தல்களை சந்திச்சிட்டீங்க, ஒரு இடத்துல கூட வெற்றி வசப்படலையே, எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் அரசியலில் வந்து வெற்றி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கொள்கையும் முக்கியம். நீங்கள் கொள்கையை விட்டுட்டு வெற்றி மட்டும் கிடைச்சிச்சு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அதிமுகவோட 10 சீட்டு வாங்கி அதிமுக பேசினாங்க, 10 சீட்டு வரைக்கும் பேசினாங்க. அந்த 10 சீட்டை வாங்கிட்டு போயினா நிச்சயமாக 8 MP கிடைச்சிருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு. நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு பெரிய பொருளாதார பின்னணியும் கிடைச்சிருக்கும். இப்படி இந்த வாக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அப்படி கணக்கு சொல்றீங்களா? எப்படி? கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் கடுமையான சவால் இருந்ததுங்க பார்க்கணும். 5 லட்சம் வாக்குகளை வந்து அதிமுக பெறுது, 75,000 வாக்குகளை நாங்கள் பெறுறோம், 5.5 லட்சம் திமுக பெறுது. அங்கே ரெண்டும் சேர்ந்தா
இது போல் நீங்கள் பல தொகுதிகள் எடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7 தொகுதியில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய மேஜிக்கே நடந்திருக்கும். தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த கூட்டணி விரும்பலை. நாங்கள் ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தால் அப்போ அதை நாங்கள் விரும்பலை. அந்த கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஒரு கூட்டணிக்கு போகணும்னு விரும்பலை. ஒரு புதிய தேசிய திராவிட கட்சிகள் அல்லாத கட்சிகளோடு ஒரு தலைமை இருக்கணும். சீமான் வந்து கூட்டணிக்கு தலைமையேற்று வரணுங்கிறதான் விரும்பக்கூடிய, அவர் போய் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத விரும்பலை. அப்போ வெற்றிங்கிறது வந்து எது வெற்றி அப்படிங்கிறத எனக்கு ஒரு நிலைப்பாட்டில் மாறுபடுறேன். வெறும் எம்பி சீட்டு மட்டும் தான் வெற்றியா, இல்லை கட்சியினுடைய ப்ராக்ரஸிவான க்ரோத் வெற்றியா? நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட திமுக கிட்டத்தட்ட 3 விழுக்காடு வாக்களை இழந்திருக்காங்க. குறைஞ்சதான் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை இழந்திருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கட்சிகள் வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. அதிமுகவுக்கு 1 விழுக்காடு ஏறி இருக்கிறது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா 2014 கட்சி தொடங்கும் போது 1.1, 2019 3.8, 2021 வந்து 6.58, 7ன்னு நம்ம சொல்கிறோம், 6.58 தான். இப்போ 8.22, 8.19 சொன்னீங்க, 8.19, 8.22. தேர்தல் ஆணையத்துடைய சொல்லும் பொழுது அதில் தரவுகள் வந்து 8.19 அப்படின்றதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது இரவு வெளியிட்டாங்க. மொத்தமாக போஸ்டல் ஓட்டு எல்லாம் கணக்கு. நான் அடுத்த நாள் வந்தது தான் சொல்கிறேன். அடுத்த நாள் வந்ததில் இறுதியாக சொன்னதில் 8.19 அப்படின்னு 8 போதுமானதான். ஆனால் நீங்கள் அந்த கூட்டணி கணக்கு ஒன்று சொல்லியிருந்தீங்களா, ஒருவேளை அவர்கள் கூப்பிடும்போது கொள்கையை சமரசம் செய்து கொண்டு போயிருந்தால் நாங்கள் ஒரு 8 மக்களவை உறுப்பினர், அந்த கணக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பொருந்தும் தானே? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தால், கண்டிப்பா ஒன்று சேர்ந்திருந்தாலும் இந்த வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. வேலுமணி இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்கிறாரு 30 முதல் 35 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் கைப்பற்றியிருப்போம். அண்ணாமலை அதிகமாக பேசிட்டாரு, அதன் காரணமாகத்தான் அந்த கூட்டணி முறிவு அப்படின்னு இருந்ததுன்னு எப்படி பார்க்குறீங்க? இல்லை கண்டிப்பா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 10 கட்சி ப்ளஸ் 16 கட்சி, உங்களுக்கு 6 அமைப்புகள், இயக்கங்கள், அந்த கூட்டணி நடந்திருந்தாலும் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. திமுக வந்து இவ்வளோ எளிதாக வென்றிருக்காது. திமுக வந்து ஒரு 25 தொகுதிக்கு கீழே தள்ளப்பட்டிருப்பாங்க. ஒரு 15 தொகுதியில் அதிமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருந்திருக்கும். நம்ம அதை எதிர்பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்க முடியுது, இவங்க ஒரு 22 விழுக்காடு, அவங்க ஒரு 18 விழுக்காடு, 2 சேர்ந்தா 40 விழுக்காடு ஆயிடுச்சு. 40% ஓட்டுங்கிறது பெரிய வேலுமணி சொல்ல மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு நடந்திருக்கும். பல சமயங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொள்கையில் நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லும்போது நேர்மையான தேர்தலை சந்தித்த நாம் தமிழர் கட்சியை பாராட்டுகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நேர்மையாளர் பாராட்டினா நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ நல்ல கண்ணியங்களை பாராட்டினா நான் வரவேற்பேன். பாராட்டவர் நல்ல கண்ணில் பாராட்டுறாரு. இதே வாய் தான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிச்சு, ஒரு நடிகையின் பேரை சொல்லி அந்த நடிகை பிரச்சனை வரும்போதெல்லாம் சீமான் என் பேரை சொல்கிறாருன்னு. இது போல் தரந்தாழ்ந்து விமர்சனம் தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே பண்ணது கிடையாது. 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னார். கட்சியை காப்பாற்ற வக்கு இல்லை, சின்னத்தை காப்பாற்ற வக்கு இல்லை, சீமான்லாம் என்னை பற்றி கேட்குறாரா அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சார். தமிழ்நாட்டு ஒரு தொடர்ச்சியாக 1 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியும் குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் கடுமையான அவதூறுகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பரப்பியது அண்ணாமலை பரப்பினார். சீமான் சொன்னதும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி தனித்து எங்களை விட அதிகமான வாக்குகள் வாங்கிட்டா நான் கட்சியை கலைச்சிருவேன்னு சொன்னார் இல்லையா, அதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இவங்க சொல்லும்போது இந்த பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த கட்சியை அந்த அளவுக்கு அது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனலான ஒரு கட்சிக்காரருக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். நாங்கள் அவதூற பரப்பலை. பாஜக அரசின் மீதான தவறுகளையும் அதிருப்திகளையும் தான் வெளிப்படுத்தணுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள் குறித்தோ பாரதிய ஜனதா கட்சி குறித்தோ எந்த தாக்குதலையும் நிகழ்த்தலை. தனிமனித விமர்சனம் கிடையாது, தத்துவ விமர்சனம் தான். ஆனால் அண்ணாமலை வச்சது எல்லாமே தனிமனித விமர்சனம். தொடர்ச்சியாக அண்ணாமலை மட்டுமில்லை, பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா பேச்சாளர்களும் தனிமனித விமர்சனங்கள் மட்டுமே வச்சாங்க. இப்போ இந்த அண்ணாமலை பேசின பேச்சுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவருடைய அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள்ட்ட தங்கைமார்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு கோபத்தை வெளிப்படுத்துது. அதை சமாதானப்படுத்துவதற்காகவும் கூல் பண்ணி தன்னை வந்து ஒரு நல்லவர் போல காட்டிக் கொள்வதற்காகவும் அண்ணாமலை நல்லா தானே பேசுறாரு. நானா சொல்லல, இல்ல செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அதை குறிப்பிட்டு சொல்லி அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண வருவாருன்னா, நாம் தமிழர் கட்சி நேர்மையான கட்சின்னு சொல்லி எதிரியே பாராட்டுன்னு சொல்லி அண்ணாமலை நேற்று முழுக்க பாருங்க, சமூக வலைதளங்கள் முழுக்க அண்ணாமலை சீமானை பாராட்ட, வேற எதுவுமே இல்லாம போயிருச்சு. சீமானை பாராட்டி அண்ணாமலை, நாம் தமிழரை புகழ்ந்த அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி நேர்மையான கட்சி, நேர்மைக்கு விழுந்த வாக்குகள், அண்ணாமலையுடைய அந்த இதை எடுத்து எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கணும், அண்ணாமலை ஒரு லீடர்ஷிப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி சில்லற பை அண்ணாமலைன்னு சொல்லி 1 லட்சம் ட்வீட்டுகளை நாம் தமிழ் போட்டது. நீங்கள் இணையதளத்தை கவனிச்சா தெரிஞ்சிருக்கோம். சமூக வலைதளம் முழுக்க சில்லற பை அண்ணாமலைங்கிற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நான் அது இந்த நடிகையுடைய பேரை சொல்லி அண்ணன் சீமானை விமர்சனம் பண்ணதுனால அது வந்துச்சு. அதை வந்து சாந்தப்படுத்துவதற்காக அவர் பேசியது. அவர் உளமாற பேசலை, அதில் ஒரு உள்குத்து வைக்கிறாரு. அவர் பாதையில் அவர் போட்டும் என் பாதையில் நான் போகிறேன், கட்டமைப்பே இல்லாமல் நாம் தமிழ் கட்சியோட வாக்கு வாங்கியிருக்கிறாரு.
எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா? சாரணர் தேர்தலில் 55 ஓட்டு வாங்கின நீங்க கட்டமைப்பு பத்தி பேசலாமா? நோட்டாவுக்கு கீழே தோத்து போன நீங்க கட்டமைப்பு பத்தி பேசலாமா? இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ற மிகப்பெரிய ஒரு பேக்கப் இருக்கிறது. அதே போல வந்து மரியாதைக்குரிய டிடிவி தினகரன், நீங்க சொல்றதெல்லாம் வாக்கு வந்து ஆரம்ப காலத்துல பாரதிய ஜனதா கட்சி இப்ப சொல்றேன், இப்பதான் சொல்ல வரேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், அதே போல வந்து இங்க செல்வகுமார், திருச்சி முத்திரையர் சங்கத்துடைய செல்வகுமார், இந்த எல்லாம் சேர்ந்து, அப்புறம் வந்து தேவநாதன் யாதவ், கிட்டத்தட்ட 8 கட்சி 6 அமைப்பு சேர்ந்து நீங்க வந்து 18 விழுக்காடு வாங்கிருக்கீங்க. இது அதுல பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு 4.5 விழுக்காடு 5 விழுக்காடு இருக்குது பேஸ் ஓட்டு, வன்னிய சமூகத்துடைய ஓட்டு, ஐயா ராமதாஸ் அன்புமணிக்கு என்று இருக்கக்கூடிய பேஸ் ஓட்டு, அந்த ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குது. அதன் காரணமாக வாக்கு தனித்து நின்று நீங்கள் வெற்றி பெற்றிருந்தா, தனித்து நின்று நீங்க 10 விழுக்காடோ இல்ல 15 விழுக்காடோ வாங்கியிருந்தா அண்ணாமலை சொல்லலாம். நல்லவனை பாராட்டுவது மூலமாக ஒரு கெட்டவனும் அவனும் நல்லவனா காட்டிக்க முயற்சி பண்ணுவான். இல்ல, இணையத்துல இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோ சீமானையை சொல்லித்தான் அவர் வந்து இணையத்துல பரவலாக பேசப்படும் நபராக அறியணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருக்கு. அவருக்கு என்ன தனித்திறமை இருக்கு? தனித்திறமைக்காகவே விட்டுருவோம் நம்ம. அவர் ஒரு மாநில கட்சியோட தலைவராக இருக்கிறார். பல சமயங்களில் மாநில கட்சியுடைய நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். கட்சி என்றால் அவர் ஒரு கட்சியை உருவாக்கிய ஒரு ஆர்கானிக்காக growth ஆன ஒரு லீடர். யூ ஆர் நாட் லீடர், யூ ஆர் மேனேஜர், யூ ஆர் சூப்பர்வைசர். நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூப்பர்வைசர் தான். நீங்க வந்து ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது. நீங்க யாரையாவது பேசினாதான் அட்டென்ஷன் கிடைக்கும். நீங்க யாரை பத்தி பேசுவீங்க? நீங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்துகிட்டு சாவர்கரை பத்தி பேச முடியுமா? இல்ல கோவாக்கரை பத்தி பேச முடியுமா? எனக்கு துரைமுருகன் கிட்ட இருந்து என்ன தேவைப்படுதுன்னா, பல்வேறு விமர்சனங்கள்லாம் இருக்கும் பட்சத்துல கூட செய்தியாளர்கள் எழுப்பும்போது அந்த இடத்துல அவருக்கு நேர்மையின் பட்ட விஷயத்தை அவர் சொல்றாரு. அதை ஏத்துக்கிறதுல என்ன சொல்ல வராருங்கல்ல, எதுக்கு சொல்ல வர்றீங்க? உங்களையும் சேர்த்துக்கிறீங்க. நீங்க வந்து தன்னை நல்லவர்னு காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் மட்டும் இல்ல, அந்த கட்சியவே நல்லவரா காட்டிக்கிறாங்க. நாங்களும் இப்படிதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்ற வார்த்தை கவனிச்சீங்களா? சரி சரி, பரவாயில்ல, அதை விட்டுரும். அடுத்த கட்டமா செல்வ பெருந்தகை இல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கல, அதான் நிறுவனம். நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, ஏன்னா நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அப்படின்றது அவரே சொல்றாரு. நாங்க அவரே சொல்றாரு, அவரே சொன்னாரு. ஆனா அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்காங்களே, அது உறுதியா? 100 விழுக்காடு உறுதி. கோயம்புத்தூர்ல ஓட்டுக்கு நான் சொல்லல, நாங்கள் விமர்சிக்கக்கூடிய சவுக்கு சங்கரே சொல்லியிருந்தாரு. சவுக்கு சங்கர் அவர்களே சிலர் இருக்காரு இல்லையா, அவரே சொல்லியிருந்தாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணல் கரிகாலனும் மணல் ராமச்சந்திரனும் டென்ட் போட்டு தங்கி இருந்து பணம் கொடுக்குறாங்க. இதை மறுக்க சொல்லுங்க. பாரத் மாதாவின் மீது சத்தியமாக நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி அண்ணாமலையை அடுத்த முறை சந்திக்கிற வாய்ப்பு வந்தா சாட்டை துரைமுருகன் இது சொன்னாருன்னு சொல்லி கேளுங்க. காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு, இளைஞர்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்துவது ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறது? உண்மையிலே வந்து இந்த நாட்டுக்கு ஒரு பேராபத்து அப்படின்னா அது காங்கிரஸ்ங்கிற கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி பிடிக்காது என்பதற்காக காங்கிரஸுக்கு வாக்கு செய்யும்போது பேய்க்கு பயந்து பிசாசுக்கு போகிறது. அண்ட் சீமானவர்கள் வந்து நிலக்கரியில் ஊழல் பண்ணலையே, 2Gயில் ஊழல் பண்ணலையே, இல்லை ராணுவ வீரனுடைய மனைவிக்கு வீடு கட்டி தரவில் ஊழல் பண்ணலையே, இல்லை ராணுவ வீரனுக்கு சவப்பட்டி வாங்கி ஊழல் பண்ணலையே, இல்லை ராணுவ வீரனுடைய புல்லட் ப்ரூஃபுக்கு ஊழல் பண்ணலையே, இல்லை சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் ஊழல் பண்ணலையே, நிலக்கரியில் ஊழல் பண்ணலையே. இது அத்தனையிலும் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. அப்படி இருந்து ஏன் இப்படி சொல்றாருன்னு எப்படி? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கறது உண்மையிலே பேராபத்தான இது. 1.5 லட்சம் மக்களை துடிக்க சாகும் பொழுது இங்கிருந்து ரேடார் கொடுத்து, இங்கிருந்து பணம் கொடுத்து, இங்கிருந்து ஆட்களை அனுப்பி இந்தியா விரும்பிய காங்கிரஸ் விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று ராஜபக்சேவே பேசுற அளவுக்கு நடந்து கொண்ட உங்களுக்கு ஓட்டு போடுறது வந்து நல்ல விஷயம். ஆனா அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறது என்பது உங்களுக்கு ஆபத்தான விஷயம். யாரு நாம் தமிழ் மூலம் ஓட்டு போறா? அதை பாருங்க. இந்த திமுக பிடிக்காத, அதிமுக பிடிக்காத, காங்கிரஸ் பிடிக்காத, பாஜக பிடிக்காத மாற்று ஜனநாயகவாதிகள், மாற்று மட்டும் இல்ல, உண்மையிலே நேர்மையானவன், உண்மையான நல்லவன், பரந்தூர் விமான நிலையம் வேண்டான்னு நினைக்கிறவன், 8 வழிச்சாலை வேண்டான்னு நினைக்கிறவன், இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன், இயற்கை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன், ஊழல் லஞ்சமற்ற ஒரு ஆட்சி அமைக்கப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன், தமிழ் ஆட்சி மொழியாக பேச்சு மொழியாக இருக்கணும்னு நினைக்கிறவன், சட்டசபையிலும் சரி, நீர் வழக்காடு மன்றத்திலும் சரி, வழிபாடு மன்றத்திலும் சரி தமிழ் இருக்கணும், சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் வாக்களிக்கிறான். இவெல்லாம் தீவிரவாதியா? இவெல்லாம் ஆபத்து. செல்வ பெருந்தகை அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அவருடைய இயலாமையை காட்டுது. கட்சி வளருது அப்படிங்கிற ஒரு கட்சியான சொல்லாடல் உண்டு, அதை சொல்ல விரும்பல. அவருடைய என்ன சொல்றது, பொறாமையை காட்டுது, ஜெலஸை காட்டுது. ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சோம், வளர்றானே. நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் காங்கிரஸ் ஜெயிக்க முடியும். ஜோதிமணியா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு பணம். ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு கட்சி ஆர்கானிக்கா வளர்வதை பார்த்துட்டு மனம் இருக்கவும் பாராட்டுறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் மாற்று கட்சியில கூட்டணி இருந்தாலும் அவர் பாராட்டுறாரு.
நாம் தமிழ் கட்சியுடைய இந்த இதை வந்து நான் பாராட்டுறேன்னு சொல்லி பாராட்டுறாரு. அது பாராட்டு இல்ல, உண்மையிலே அந்த பாராட்டெல்லாம் ஏத்துக்கிறீங்க, அண்ணாமலை பாராட்டு மட்டும் ஏத்துக்கலன்னு சொல்லும்போது தான் ஜான் பாண்டியன் உளமாற பாராட்டுறாரு. நானே அண்ணன் ஜான் பாண்டியன் அலைபேசியில பேசினேன். அண்ணன் பாராட்டுறது தம்பிகளை அண்ணன் பாராட்டாம யார் பாராட்டுவா அப்படின்னு அவர் வந்து ஒரு கம்பீரமா, அது எங்க உரிமையா பாராட்டுறது. நீங்க உள்ளுக்குள்ள உங்களுடைய இன்டென்ஷன் வேற இல்ல. நம்ம ஒருத்தர் இவ்வளவு நாள் அரசியல பயணிக்கிறோம். அண்ணாமலை எனக்கெல்லாம் கத்துக்குட்டி, நான் 15 வருஷமா அரசியல் இருக்கேன். அண்ணாமலை வந்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கெல்லாம் ஜூனியர். தெரியும்ல ஒருத்தன் எதுக்காக பாராட்டினா, நேர்மையாக பாராட்டுவதற்கும் அந்த பாராட்டுல வந்து ஒரு நீங்க வந்து அப்புறம் நல்ல பேண்ட் செட் போட்டிருக்கீங்க, நல்ல ஏத்தமோ அப்படின்னு பாராட்டுறதுக்கும், பிரதர் உங்களுடைய ஸ்பீச் சூப்பராக இருக்கு பிரதர், நல்லா வரணும் நீங்க அப்படின்னு பாடுறது வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க உள்ள வந்து என்ன சாட்டையும் அலுவலகம் வள்ளுவா அப்படின்னா அப்போ மனசுல ஏதோ ஒரு கல்லும் இருக்குன்னு அர்த்தம். உளமாற பாராட்டுதும் போது உங்களை வளர்ச்சி அது தெரியுது இல்லை நமக்கு, அந்த அளவுக்கு நம்ம அரசியல் அறிவு இல்லாமல் இல்லை. அப்போ அதை பாராட்டுவதில் வந்து நிறைய கோணங்கள் இருக்கிறது. அப்படிதான் நம்ம அதை பார்க்குறோம். சரி, பல்வேறு உதாரணங்கள் சொன்னீங்க. ஏன் வந்து நாம் தமிழர் கட்சிகள் இளைஞர்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி தனித்தனியாக வகைப்படுத்தி சொல்லிடுறீங்க. அப்படி இருந்தும் கூட போட்டியிட்ட 40 தொகுதிகளிலும் தோல்வியை விட்டுரும், டெபாசிட்டே இல்லையே, எப்படி எடுத்துக்கிறது? நிரந்தர வெற்றிக்காக நம்ம தற்காலிகமான தோல்வி வந்து பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வெற்றி தேவைப்படுது. ஒரு பெரிய பயணம் இருக்கு, பெரிய நோக்கம் இருக்கு, பெரிய கனவு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல், புதிய சின்னம், அதே கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி, பெரிய படைபலம் இல்லை, சின்னம் பெருசா தீர்மானிக்காது. அது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், நாட் ஒன்லி அது ஒரு மட்டும் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளவு வாக்குகளை வாங்கி தற்காத்துக் கொள்வதை, பழைய வாக்குகளை வந்து சஸ்டைன் பண்றதே வந்து பெரிய விஷயம் தான். அப்படிதான் நான் பார்க்குறேன். இனி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்து என்ன growth அடைகிறது அப்படிங்கிறதா நாம் தமிழ் கட்சியில் உண்மையான வளர்ச்சியா இருக்கும். 19 நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது எல்லா இடங்களிலும் நாங்கள் 2 மடங்கு வளர்ந்துருக்கிறோம். 19ல் நீங்க 15,50,000 ஓட்டு, இப்போ 35,36,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து 28 கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில 28,000 வாக்களை பெற்று நாம் தமிழ் கட்சி இப்போது 1,06,000 வாக்களை பெற்றிருக்கிறது. இது வந்து 4 மடங்கு நாம் தமிழ் கட்சி வந்து வளர்ச்சி. அதே போல சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில 77,000 வாக்களை பெற்ற நாம் தமிழ் கட்சி 1,63,000 வாக்களை பெற்றிருக்கிறது. பல இடங்கள்ல லட்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு 12 இடங்கள்ல லட்சத்தை தொட்டிருக்காங்க. இப்போ 7 இடங்கள்ல 90,000 தாண்டி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து கட்சியா ஒரு நீங்க ஒரு 500 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு வந்து நாங்க அரசியல் செய்யல, பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணல. உண்மையாவே வெளிப்படையாவே ஐபிசில தான் நான் முதல் முறையே சொல்றேன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் தான் செலவு செஞ்சேன். நாங்கள் ஒரு 4 பேர், நானு, பிரபு தனபாலு, ஜல்லிக்கட்டு ராஜேஷ்லாம் கட்சி வளர வேண்டும் என்பதற்காக தன் கையில இருந்து நாங்க தான் அந்த செலவு கணக்கை பார்த்துக்கிட்டோம். மொத்தமா செலவு செஞ்சது 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாய் செலவு செய்து 1,07,000 வாக்களை பெற்றுக்கிறோம். எங்களை பாராட்டுவீங்க மாட்டீங்களா? இல்ல, யாராவது பெற முடியுமா? அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் 65 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 4.5 லட்சம் 5 லட்சம் வாக்குகளை வாங்குறதுக்கு. 5 லட்சம் வாக்குக்கு 65 கோடினா நீங்க 1 லட்சம் வாக்கு 15 கோடி கணக்கு வருது. 15 கோடி செலவு பண்ணி வர வேண்டிய வாக்குகளை நாங்கள் 10 லட்சத்தில் பெறுறோம். ஏன்னா அடிப்படை தேவைக்கான செலவு தான். கூட்டம் போடுவது, கொடி கட்டுவது, வேட்பாளர்களுடைய பயண செலவு, பெட்ரோல் டீசல் செலவு, கூட வரக்கூடிய 10 பேருக்கான சாப்பாட்டு செலவு, தேநீர் செலவு, இதை தவிர்த்து விட்டு எந்த செலவும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு பணம் கொடுக்கல, மக்களுக்கு பணம் கொடுத்தும் கூப்பிடலை, பெரிய விளம்பரங்கள் இல்லை. அப்போ இதை இன்னும் எங்ககிட்ட பொருளாதார நான் சொல்ல வர ரீசன் என்ன, தேர்தல் ஆணையம் நியமித்துக்கிற அந்த 90 லட்சத்தை செலவு செய்யற இடத்துக்கு நாங்கள் வந்தா கூட இதை விட 2 மடங்கு ஓட்டு வாங்க முடியும். பல இடங்களில் எங்களால் வாக்காளர்களை சந்திக்க முடியல, அதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான பொருளாதாரமும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை பண்றோம். இப்போ இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சி அப்படின்றது சாத்தியம் இல்லைன்றது புரியுது. படிப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் அதுக்கான விதை போடப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ அந்த வெற்றி சாத்தியமாகும் நம்புறீங்க? இப்போ கூட நீங்க சொல்லும்போது 2026ல் 2 மடங்கு நாங்கள் அதிகமாக வாங்குவோம்னு சொல்லுவீங்க. வெற்றி எப்போது அறுவடை செய்யும்? 2026 2 மடங்குலாம் போல, 2019 24 தான் 2 மடங்கு. 2026ல் முழுமையா அடிக்கிறோம். ஒரு பெரிய கூட்டணியை நாம் தமிழ் கட்சி உருவாக்க இருக்கிறது. பெரிய கூட்டணினா எப்படி? ஏன்னா ஏற்கனவே அண்ணன் வந்து பல சமயங்கள் வந்து மக்கள் கூட தான் கூட்டணி அப்படின்றத தெளிவா சொல்லிக்கிட்டே இருந்தார். தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும், ஆண்ட தேசிய கட்சிகளோடும் ஆண்ட திராவிட அதுதான் கூட்டணி கிடையாது. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக அமைப்புகளோடும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையோடு ஒத்து போகின்ற எல்லாரோடும் கூட்டணி. எழுதாத வெள்ளைத்தாள்கள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு வெள்ளைத்தாளும் வரப்போகுது, அடுத்த மாசமே மாநாடு போட போகுது. அது பேச்சுவார்த்தையில் போய் கொண்டிருக்கிறது. கேள்வியாதான். ஆமா. இல்ல, செய்தியாளர்கள் சந்திப்பிலே சீமான் சொல்லியிருந்தாரு, அண்ணன் தம்பி சேரக்கூடாதுன்றதான பல பேரோட நோக்கம் அப்படின்றத ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டு அழைத்தால் கண்டிப்பா போவோம் அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு திருப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ? 100 விழுக்காடு வருது. என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மக்களுக்கு சொல்லுங்க. 100 விழுக்காடு நடக்க போகிறது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது.
ஏன்னா விஜயுடைய கொள்கை 100 விழுக்காடு சீமானுடைய கொள்கையோடு ஒத்து போகிறது. அவரும் சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு அடிப்படை அமைப்பு அடிப்படை அரசியல் மாற்றம் தேவைப்படுதுங்கிறாரு. ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம், பிளவுவாத அரசியல் மறுபக்கம், இது ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியல்ங்கிறாரு. அதைத்தான் நாங்கள் சொல்றோம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்ங்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற வள்ளுவர் கோட்பாட்டு அடிப்படை தான் நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவமே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அப்படியே அதை முன்வைக்கிறாரு. அதே போல தமிழர் நலன் சார்ந்த அரசியல் தான் முன்னெடுப்புன்னு சொல்லி வெளிப்படையே சொல்லி 2009 வரைக்குமான தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடம்ங்கிற சொல்லாடல் பயன்படுத்தது வருது. 2009க்கு பிறகு திராவிடம்ங்கிற சொல்லாடலோடு கட்சிகள் தொடங்கப்படலை. எடுத்துக்காட்டுக்கு அமமுக இருக்கலாம், இல்லை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியா இருக்கலாம், இப்ப தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம். அப்போ திராவிடத்தையும் ஏற்றுக்கொள்ளல, இந்திய தேசியத்தையும் ஏற்றுக்கொள்ளல, தமிழ் தேசியத்தை அவர் கொஞ்சம் நவீனப்படுத்தி வராரு. 26 மையப்படுத்தி அப்படின்னாக்கா விஜயும் சீமானும் ஒரு முறையாவது நேர்ல சந்திச்சு இது சம்பந்தமா பேசியிருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அபிஷியலா அவங்களே சொல்லுவாங்கல்ல, ஐபிசி தமிழுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய செய்தி. அபிஷியலா வந்து அதை அவங்க அறிவிப்பாங்க. ஆனால் மனதளவில் 2 பேரும் வந்து ஒத்து போறாங்க அப்படிங்கிறது புரிந்து கொள்கை அளவுலையும் ஒத்து போறாங்க. இன்னொன்று இனத்தாலும் 2 பேரும் அண்ணன் தம்பிகள், குணத்தாலும் அண்ணன் தம்பிகள். வேற இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சீமான் விஜய் விமர்சனம் செய்த காலகட்டம்லாம் இருக்கு. ஆனா கட்சின்னு வரும்பொழுது சீமான விஜயா இல்ல விஜய சீமானா? சீமான் விஜயை விமர்சனம் செய்த காலம் இருக்கிறது. அதற்கான சான்று கேட்டீங்கன்னா நான் இப்ப கூட சொல்றது தயாரா இருக்கேன். ஒரு சில இடங்களில் படங்கள் வரும்பொழுது கூட இந்த மாதிரி கதையை வந்து தேர்வு செஞ்சு நடிப்பதில் தயக்கம் காட்டிலாம் இருக்கிறாரு அப்படின்னு நான் அரசியல் ரீதியாவே சொல்லலையே. அது வந்து தம்பிக்கு வந்து அண்ணன் கொடுக்குற அறிவுரை தான். அப்படி எடுத்துக்கணுமா? அப்படி கண்டிப்பா. நீங்க வந்து அவர் மேல எப்போதுமே அண்ணன் சீமானுக்கு மிகப்பெரிய அக்கறையும் அன்பு இருந்திருக்கிறது. நம்ம இனத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரா ஒருத்தன் வந்திருக்காண்டா. 50 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க. நம்ம ஐயா சிவாஜிக்கு பிறகு முழுக்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர்கள் மட்டும்தான் தமிழனாக இருந்திருக்காங்க. தமிழர் அல்லாதவங்ககிட்ட தான் இந்த அதிகாரம் கையில் செய்யும். அதாவது அதிகாரங்கிறது அரசியல் அதிகாரம் சரி, சினிமா அதிகாரமும் சரி. ஒரு சூப்பர் ஸ்டாரு நமக்கு வந்து சூப்பர் ஸ்டாரே இல்லை. நமக்கு வந்து நம்மளுடைய தியாகராஜ பாகவதற்கு பிறகு நமக்கு சூப்பர் ஸ்டார் நம்ம இனத்துல இல்ல, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நமக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு. தமிழக மக்கள் எல்லாருமே ரஜினியை சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் நாம் தமிழர் கட்சி சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு இன்னைக்கு வந்து 150 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு ஒரு பெரிய வெற்றி படம். இப்போ கேரளாவில் வந்து மம்முட்டியும் சூப்பர் ஸ்டார், மோகன்லாலும் சூப்பர் ஸ்டாரு, பிருத்திவிராஜும் சூப்பர் ஸ்டாரு, அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டாரு, பவன் கல்யாணம் சூப்பர் ஸ்டாரு, இப்போ இருக்கக்கூடிய பாகுபலியுடைய இவரும் சூப்பர் ஸ்டார். அது சூப்பர் ஸ்டாருங்கிறது வந்து எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு அந்த பட்டம் வந்து இன்னும் படித்து வாங்கின பட்டம் கிடையாது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கான சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரு உயர்ந்த நட்சத்திரம் அப்படி கூட தமிழில் சொல்லிக்கலாம். உயர் நட்சத்திரம் இல்லை ஒரு உச்ச நட்சத்திரம்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த இடம் அவருக்கு கிடைச்சிருக்குது. அதை விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கும்போது அது கொண்டாடப்பட வேண்டியது. இன்னொன்று காவலன் பட சர்ச்சையாக இருக்கட்டும், கத்தி பட சர்ச்சையாக இருக்கட்டும், சர்கார் வந்த போதாக இருக்கட்டும், மெர்சல் வந்த போதாக இருக்கட்டும், தலைவாவுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் இப்போ அவர் வீட்டுக்கு ரைடு போனதாக இருக்கட்டும், அவருக்கு காருக்கு வரி போட்டதாக இருக்கும், எல்லா இடங்கள்லையும் அண்ணன் சீமானல் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அதை மறுக்கவே முடியாது. இப்போ நம்ம இந்த படத்துடைய பாட்டில் வந்து இந்த சீரட்டு பிரச்சனை வந்தபோது கூட ஒரு தம்பி விஜய் வந்து சீரட்டு பிடிக்கிறதுனால எல்லா பசங்களும் கெட்டு போற போயிறாங்களா, தம்பி விஜயும் அடுத்த படங்கள் அதை மாற்றிக்குவார் அப்படின்னு ஒரு அன்பான அறிவுரை தான் கொடுப்பாரு ஒழிய எப்போதும் அவருடைய அறிவுரை என்பது அவரை தூக்கி விடுவதற்கும் அவரை தட்டி கொடுப்பதற்கு ஒழிய கீழே தட்டுறதுக்காக இருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா வந்துடக்கூடாது, பிஜேபி உள்ள புகுந்துரும் அப்படிங்கிற அந்த முழக்கம் திமுக வென்று இருக்கிறது. அதுல மாற்றுக்கிறதே சொல்ல. திமுக ஆட்சி நல்ல ஆட்சிக்காக ஓட்டு போடல. திமுக வந்து பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருச்சு, இலவச பேருந்து கொடுத்துருச்சு, திமுக வந்து எங்களை வெள்ளத்துல காப்பாத்திருச்சு அப்படிங்கிறதுக்காக வாக்கு செலுத்தல. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays kannu call GT Holidays ku pannu, South India's #1 travel brand.